ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் திருவொற்றியூர் கோயில பத்தி தான் பார்க்க போறோம். பார்ட் 2ல. ஆமாங்க. 2 2ன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம கோயில்ல மூலவர் 2 தாங்க. ஆதிபுரீஸ்வர், அப்புறம் ஒற்றியூரார். அம்மனும் 2 தாங்க. நம்ம வடுடி அம்மன், வட்டப்பாரி அம்மன். தல விருட்சம் பார்த்தீங்கன்னா மகிழ மரமும் அத்தி மரமுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம தெப்பக்குளம் தாங்க. தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் அத்தி தீர்த்தம்னு ஒண்ணு இருக்குங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில்ல கருணா மற்றும் காமிகான்னு 2 ஆகம பூஜைகள் இத்தலத்துல 2 என்ற எண்ணிக்கையில தாங்க பிரதானம் பெற்றிருக்கு. இதுவும் நம்ம கோயில் சிறப்புங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம பைரவருக்கு தனி சன்னதியே இங்க இருக்குங்க. ஆமாங்க, பைரவர் வாகனம் இல்லாம காட்சி அளிப்பாருங்க. அது மட்டும் இல்லங்க, இங்க பைரவர் கபாலத்தோட தான் காட்சி அளிப்பாரு. இங்க வந்துட்டு தேய்பிறை அஷ்டமி நவமியில இங்க விளக்கு போட்டு மக்களும் பூஜை பண்ணுவாங்க. இது ரொம்ப பிரசித்தி வாய்ந்ததுங்க. இந்த கோயில் சிறப்பு. நம்ம கோயிலோட மெய் காவலரே நம்ம பைரவர் தாங்க. நம்ம ஆதிபுருஷர் எப்பவுமே தங்க கவசத்தோட தாங்க காட்சி அளிப்பாருங்க. கவச திறப்பு உற்சவம் வருஷா வருஷம் கார்த்திகை மாசம் பௌர்ணமியில தங்க கவசம் திறக்கப்பட்டு 3 நாட்களும் புற்றீஸ்வரர் புற்று வடிவில காட்சி அளிப்பாருங்க. இந்த 3 நாளுமே புனுகு, ஜவ்வாது, சாம்பிராணி என தைலாபிஷேகம் செய்யப்படுங்க. இந்த 3 நாட்களும் பிரம்மா, விஷ்ணு மற்றும் ஏனைய தேவர்களும் ஈசனை வழிபட்டதாக ஐதீகங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க 27 நட்சத்திரக்கும் லிங்கம் இருக்குங்க. அதை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். நம்ம மம்மி சேனல் எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.